யாரப்பா சங்கர்? அது அம்மா கிட்ட போகாத, ஷாக் அடிக்கும். அம்மா அம்மா நீங்க இவங்க உனக்கு உடம்பு சரியில்லை. இவன் சொன்னா இவனுக்கு தான் உடம்பு சரியில்லை, இவனுக்கு நான் வைத்தியம் செய்யலாமா? உணமா என்ன வைத்தியர, இன்னும் உங்களுக்கு அந்த துள்ளல் அடங்கல. ஐயோ ஐயோ, இந்த கொடுமையை அனுபவிக்க நாங்க என்ன பாவம் செஞ்சோம்? பாவத்தின் சின்னந்தானே பணம், அது உங்ககிட்ட நிறைய இருக்குது. அந்த பாவ சுமைய நான் சுமந்துக்கிட்டு உங்களை எல்லாம் ரட்சிக்கலாம் அப்படின்னு தான் இந்த ஏற்பாடு. ஏய் நலவான பாவமே, பணம் பாவத்தின் அடையாளம், அருளோட மறுவு தெரியுமா? பரவாயில்லையே, நிறைய படிச்சிருக்கிறியே. ஏன் புட்டா, உன் உடம்புல ஏன் கையால எழுதி நான் படிக்க வேண்டியது இன்னும் பாக்கி இருக்கு. கடவுளே கடவுளே, எந்த பணத்தாலேயே மக உயிருக்கு ஆபத்துன்னு நினைச்சு விலகி ஓடினேனோ அதுவே வேறு உருவத்தில் வந்து வதைக்குதே. நான் என்ன செய்யட்டும்? சீக்கிரமா புரிஞ்சுக்கிட்டியே, ஆபத்து அக்னி அஸ்திரமா வந்து உன் மகனை வதைக்க போகுது. வேடிக்கைய நான் நினைச்சேன் கண்மூடி கண்டிருக்கிறதுக்குள்ள உன் மகன் இதே மாதிரி சாம்பர் ஆயிடுவான். தம்பி தம்பி, உன் கால விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன், என் மகனை ஒண்ணும் பண்ணிடாதே. ஐயோ அம்மா, உங்க கால தூசிக்கு சமாதானம் இல்லம்மா. இந்த ஈனப்பையோட காலை பிடிக்காதீங்க. எழுந்துருங்கம்மா, ஐயோ எழுந்துருங்க. தம்பி தம்பி, நான் எந்த தியாகத்துக்கும் தயாரா இருக்கேன். என் மகனை காப்பாத்து. உன் வாக்குறுதியை நான் நம்பலாமா? என் மகன் மேல ஆணை. அது போதும் வா. நான் யார் தெரியுமா? பாவி, பணப்பே, நாணயம் கெட்ட நம்பிக்கை துரோகி. அதெல்லாம் என் குணாதிசயங்கள். நான் கேக்குறது நம்ம உறவை பத்தி. நான் யாரு? நீ யாரு? ஓ மகன், அது மூத்த மகன். அப்படி நான் சொல்ல, நீதான் சொல்லியிருக்க. அதனால சொல்றேன், மூத்தவன் தான் ஆஸ்திக்கு முதல் வாரிசு அப்படின்னு ஒரு நியாயம் இருக்கு. பாவி, நீ ஒரு பேய் பிசாசா இருந்தா கூட சரிதான். சொத்து சுகம் எல்லாம் உனக்குதான். என் மகனை மட்டும் உயிரோட விட்டுடு. மனிதவாடியே வீசாது ஒரு காட்டுல போய் நாங்க 2 பேரும் படிச்சுக்கிறோம். ஆஹா, என்ன இருந்தாலும் நீ ஒரு அருமையான தாய். ஒண்டர்ஃபுல் மம்மி. என்ன தாயின்னு சொல்ல கூட உனக்கு வாய் வருது. சொல்லித்தான் ஆகணும், வேற வழி. அப்பத்தான பசுபதிக்கு என் மேல நம்பிக்கை பிறக்கும், பணப்பட்டி வாய திறக்கும். நீ என்ன சொல்ற? உன் புருஷனுடைய ஓ, ஐ அம் வெரி சாரி மம்மி, வெரி சாரி. எங்க அப்பாவுடைய ஆஸ்தி எல்லாம் உன்கிட்ட ஒப்படைக்க காத்துக்கிட்டு இருக்கிற அந்த பசுபதி கிட்ட உன்னை அழைச்சுக்கிட்டு போவேன். நான் தான் உன் மகன் சங்கர்னு அவனுக்கு நீ சொல்றது. நீயும் நானும் தாயும் மகனுமா நடிக்கணும். அதாவது அவனுடைய மக கழுத்துல நான் தாலி கட்டுற வரைக்கும், அதாவது அவனுடைய ஆஸ்திக்கெல்லாம் நான் சட்டப்பூர்வமா சொந்தக்காரனா ஆகிற வரைக்கும். அதுக்கு முந்தி உணர்ச்சி வசப்பட்டு உண்மையை வெளியிட்ட உன் மகனை அப்படி எல்லாம் செஞ்சிடாதப்பா. நீ சொல்றபடி எல்லாம் நடக்கிறேன். ஆஹா, என் மாமனார் வீட்டுக்கு போலாமா? நேரமாவது. ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும். எஜமா எஜமா, யாரோ பார்வதி அம்மா. பார்வதி அம்மாடா? அவங்க கூட அவங்க மகன் சங்கரா 2 பேரும் உங்களை பார்க்க வந்து. அப்படியா? முருகையா முருகையா, இப்பதான் இந்த 7 பேரை உனக்கு கருணை பிறந்ததாயா? முருகையா, இதெல்லாம் என்ன சொல்லுமல? நிக்கிறீங்களா? நிக்கிறீங்களா? வாங்கம்மா, உட்காருங்க. வாங்கம்மா, வாங்க, உள்ள வாங்க. வாங்கம்மா, வாங்க. உட்காருங்கம்மா, உட்காருங்க. சௌக்கியமா சொல்லுமல. எஜமானுடைய உப்பத்தில் வளர்ந்த இந்த உடம்புக்கு சௌக்கியத்துக்கு என்னம்மா குறைச்சல்? அம்மா, நான் பிறவி எடுத்த பையனை இன்னைக்கு தான் அடைஞ்சிருக்கிறேன். உங்க கால் பட்டு தான் இந்த வீட்டுல தெய்வீக கலையே வந்திருக்குது.
உட்காருப்பா. அம்மா அம்மா, என்ன வார்த்தைமா சொல்றீங்க? என்ன வார்த்தை சொல்றீங்க? தெய்வத்தினுடைய சன்னிதானத்துல கையை கட்டிக்கிட்டு பேசாம நிக்கிறதுல இருக்கிற சுகம் வேற எதுலயுமே இல்லம்மா. ரொம்ப பெருமைப்படுத்துற சொல்லுமல. அம்மா, ஐயாவை கொலை செய்தது நான் தான் இன்னும் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இல்ல தாயே, இல்ல, அந்த கொடுமையை செய்தது சாமுண்டிங்கிற துரோகிங்க. அப்படியா? அட கடவுளே, நிரபராதியான உன்னை அவர்தான் தப்பா நினைச்சிட்டாரா? ஆமாமா, ஐயா சாகருக்கு முன்னால என்ன கூப்பிட்டு சோழமரே, அவசரப்பட்டு முடிவெடுத்து என் மனைவியும் மகனையும் எங்கேயோ அனாதையா அனுப்பிச்சுட்டேன், அவங்க எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு இந்த ஆஸ்தி பூரா அவங்க கிட்ட ஒப்படைச்சிடுன்னு கட்டளை போட்டாருங்க. அந்த கட்டளையை நிறைவேற்றுறதுக்காகத்தான் இத்தனை வருஷமா படாத பாடு பட்டுக்கிட்டு வந்தேன். இன்னைக்கு எதிர்பாராததுமா அது நிறைவேறிடுச்சு. இந்தாங்கம்மா உங்க ஆஸ்தி. சங்கர், ஏ சந்தேகமா இருக்கா? இவன் தான் சங்கர். ஆமாமா, சின்ன வயசுல நானே தூக்க முடியாத அளவுக்கு துள்ளுவாரு. ரொம்ப துருதுருப்பா சுறுசுறுப்பா இருப்பாரு. உலகம் ரொம்ப ஃபாஸ்டா சேஞ்ச் ஆகுது. அதை ஃபாலோ பண்ணி நானும் சேஞ்ச் ஆயிட்டேன் இல்லையம்மா? அதான் நீயே சொல்லிட்டேப்பா. தம்பி புது மாதிரியா வளர்ந்துருக்காருங்க. அம்மா மாதிரி இல்ல, ஐயா மாதிரி இல்ல. அப்ப என்ன பிடிக்கிறேன்னு சொல்றீங்களா? ஐயோ ஐயோ, அதெல்லாம் இல்லைங்க. நான் ஒரு 10ஆம் வசதி. அப்பா, உங்களுக்கும் தம்பிக்கு ஏழையினுடைய விண்ணப்பம். ஐயா சாகும்போது என் மகளை தம்பிக்கு கட்டி வைக்கணும்னு கட்டளை போட்டாருங்க. அதை நிறைவேற்றினாத்தான் அவருடைய ஆத்மா சாந்தி அடையும்னு சொன்னாருங்க. அதுக்கு என்னப்பா? வாங்க, என் மகளை காட்டு. வாங்க வாங்க. உமா, உமா, வாங்க வாங்க வாங்க, இப்படி வாங்க, இப்படி உட்காருங்க, உட்காருங்க உட்காருங்க. உமா, இவங்கதான் இத்தனை வருஷமா நான் தேடிட்டு இருந்த பாருங்க, என் எஜமானி அம்மா இவங்கதான். அம்மா, இதான் என் மகன் உமா. உங்க காலடியில ஒப்படைச்சிட்டேன். அவளை காப்பாத்தி கரை சேர்க்க வேண்டியது உங்க பொறுப்புமா. நமஸ்காரம் பண்ணுங்க, அத்தைக்கு நமஸ்காரம் பண்ணுமா. தீர்காயுசா இருமா. இப்படி உட்காரமா. எது வரைக்கும் படிச்சிருக்கமா? டிஎஸ்சி பாஸ் பண்ணிருக்கேன். பாட தெரியுமாமா? ஓ, சோழமலை, உங்க மகனுக்கு படிப்பு மட்டும் இல்ல, நல்ல குணமும் இருக்கு. எல்லாம் உங்க ஆசைதாம்மா. உங்களுக்கு மருமகளா வர போதில்லை. உமா, இதாம்மா சின்ன எஜமா சங்கர். இவருக்கு தான் நீ வாழ்க்கப்பட போற. என்னப்பா இது? எப்ப பார்த்தாலும் என் கல்யாண பேச்சு தானா? நான் வரேன். அம்மா, அவங்களுக்கு பிரயாண கலப்பா இருக்கும். கூட்டிட்டு போய் குடிக்கிறதுக்கு, சாப்பிடறதுக்கு, காசு சாப்பிடறதுக்கு ஏற்பாடு பண்ணுமா. வாங்க போங்க. எஜமா, எஜமா, நான் என் வேலையை முடிச்சுட்டேன். எஜமா, என் வேலையை முடிச்சுட்டேன். என்னையும் கூப்பிட்டுங்க. நீங்க எந்த உலகத்தில் இருந்தாலும் நான் உங்க நிரந்தர அடிமை. இவ்வளவு சீரியஸ் ஆகிற வரைக்கும் வச்சுக்கிட்டு இருந்திருக்கீங்களே. இன்னும் 1/2 மணி நேரத்துல இந்த மருந்தை கொடுத்தாகணும், இல்லன்னா ஆபத்து. டாக்டர், இங்க உதவிக்கு வேற ஆள் இல்ல. மருந்து வாங்கிட்டு வர இந்த பையனை கொஞ்சம் அனுப்ப முடியுமா? ஓய், ஆரம்பம் சீக்கிரம் மருந்து வாங்கிட்டு வர. சரிங்க சார். என்னப்பா முக்காரா நோட்டே? பார்த்து போ, டாப் எகிரடும். சரிதான், போமா. அட, பய 10 ரூபா நோட்டு தான். யோ யோ, அட பாவி, 1 ரூபாய் எடுத்துக்கிட்டு 9 ரூபாய் திருப்பி கொடுத்துடலாம்னா போயிட்டானே. 9 நாள் பாவத்தையும் ஒரு நாள்லயே என் தலையில கட்டிட்டு போயிட்டானே. சரி, ஒரு நாளைக்கு திருப்பி கொடுத்துருவோம். அட, பய உடம்பு ரிப்பேர் போல இருக்கு. அதான் டாக்டர் சீட்டு வச்சிருக்கான். தாத்தா, கற்பகா, இந்த ஜென்மத்துல நீ எனக்கு செஞ்ச உதவிய மறுபிறவி எடுத்தாலும் மறக்க முடியாது. ஏழைக்கு ஏழை உதவர், இது மனுஷனா பிறந்த கடமை தானே தாத்தா. திருமங்கைய நான் பார்க்காமலே கண்ணை மூடிடுவோம் போல இருக்கு. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க தாத்தா. நீங்க நிச்சயமா பழச்சிக்குவீங்க. இல்லப்பா, என் நேரம் நெருங்கிடுச்சு. கற்பகா, தாத்தா, நீ எனக்கு ஒரு வரம் தருவியா? நீங்க என்ன கேட்டாலும் செய்ய காத்திருக்கேன் தாத்தா. தம்பி, திருமங்கைய கைவிட்டடாதப்பா. தாத்தா, சத்தியமா கைவிட மாட்டேன் தாத்தா. தம்பி, ஒரு ரகசியத்தை உனக்கு சொல்றேன். திருமங்க ஏழ்மக இல்ல. அப்படியா? ஆமாப்பா, யாரு பெத்த பொண்ணோ குழந்தையா இருந்தப்போ அத ஒரு திருட நகைக்காக ஆசைப்பட்டு கடத்திக்கிட்டு வந்து கொல்ல போனா. நான் அவளை காப்பாத்தி கண்ணுக்கு கண்ணா வளர்த்தேன். இப்ப நான் கண்ணை மூட போறேன். நான் இல்லைங்கிற குறை தெரியாம நீதான் அவளை காப்பாத்தணும். தம்பி, இதோ பாரப்பா, அவ சின்ன வயசுல கழுத்துல போட்டிருந்த டால. திருமங்க
திருமங்க இருங்க தாத்தா, திருமங்க எங்க இருந்தாலும் நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். திருமங்க திருமங்க, உனக்காக நான் ஊர் புறா தேடிக்கிட்டு இருக்கேன், நீ இங்கே செய்துகிட்டு இருக்க. ஐயோ, இன்னைக்கு ஒரு கிராக்கியம் கண்ணுல கிடைக்கலையேன்னு பிள்ளையார் அப்பனை வேண்டிக்கிட்டேன். அவர் ஒரு பிள்ளையாரே எதிரில வந்தாரு. ஒரு டாஷ் அடிச்சேன், 10 ரூபா நோட்டும் டாக்டர் சீட்டும் கிடைச்சது. மீதியை திருப்பி கொடுக்கலாம்னா ஆளு கிடைக்கல. எப்படி கிடைப்பான்? பாவச்சோளம் தலைமையில வேணும்னு எழுதி இருக்குது. என்னையா சொல்ற? உங்க அப்பா ஷாக கிடக்கிறாரு, அவருக்கு மருந்து வாங்குற அந்த பையனை பணத்தோட நான் அனுப்பிச்சேன். அந்த பணத்தையே திருடி அவருக்கு அந்த மருந்தை ஒட்டாம செய்திருக்கிய. ஐயோ, இப்ப அப்பா எப்படி இருக்காரு? உனக்காக தான் அந்த உசுறு இன்னும் ஊசலாடிக்கிட்டு இருக்கு. அப்பா 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 அப்பா, வந்துட்டேன்ப்பா, திரும்ப வந்துட்டேன். அப்பா, உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்ப்பா. அப்பா, ஏன்ப்பா பேச மாட்டேங்கிறீங்க? இனிமே அவர் பேச மாட்டார் திருமங்க, நம்ம எல்லாம் விட்டுட்டு போயிட்டாரு. நம்மளாம் விட்டுட்டு போயிட்டாரா? இனிமே பேச மாட்டாரா? அப்பா அப்பா அப்பா, ஒரு நாள் இல்லாம உங்களுக்கு பிடிக்கவில்லை, பொரி, கரும்பு, பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்தனே. கடைசியா உங்களுக்கு ஏற்பதாப்பா. அப்பா அப்பா அப்பா, திருமங்க, உன்னாலதான் உங்க அப்பா செத்தாரு. நான் மருந்து வாங்க கொடுத்த பணத்தை நீ திருடுன, உங்க அப்பா உயிரையே நீ திருடிட்ட. கற்பகம், நான் பாவி, எனக்கு மன்னிப்பே கிடையாது. உன் திருட்டால உங்க அப்பா செத்த மாதிரி நீ எத்தனை பேர் சாவுக்கு உன் திருட்டு காரணம் இருந்தது. இனிமேலாவது இந்த பாவத்தொழில பற்றி நீ செய்த தவறுக்குள்ள அதுதான் பாய்ச்சி. இல்ல, இனிமே என் உயிரை போனாலும் திருட மாட்டேன், திருடவே மாட்டேன், இது சத்தியம். அப்பா, உங்க மேல ஆணைய சொல்றேன், நான் இனிமே திருடவே மாட்டேன்ப்பா. அப்பா அப்பா, என்ன திருத்தறதுக்காக உங்க உயிரையே விலையா கொடுத்துட்டீங்களேப்பா. அப்பா, இந்த பொல்லாத உலகத்துல நான் எப்படி பாராதியா வாழ்வேன், நான் எப்படி பாராதியா வாழ்வேன். திருமங்க, இந்த கற்பூரம் இருக்கிறவர்கள் நீ அனாதை. உங்க அப்பாவுக்கு மரண திருவாயில் நான் கொடுத்த வாக்கு. உமா, இன்னொருத்தர் அறைக்குள்ள நுழையும் போது வரலாமான்னு கேட்டு நுழையிருந்தா எனக்கு வழக்கம். அந்த வழக்கம் எனக்கு உண்டு. ஆனா தன்னுடைய அறைக்குள்ள யாரும் தட்டிக்கிட்டு நுழைகிறது இல்ல. இது என் மனைவியுடைய அறை. மனைவி கல்யாணம்னு ஒண்ணு நடந்த. உமா, என்ன நீ வெறுக்க காரணம்? ஐயா, உப்பும் பாலும் ஒண்ணு சேர முடியாதுங்கிறது வெறுப்புனால இல்ல, இயற்கையே அதுதான். இதுவரைக்கும் எந்த பெண்ணுமே என்ன வெறுத்தது இல்லையே. இதுல இருந்து நீங்க இன்னும் உண்மையான பெண்ணை சந்திக்கலங்கிறது தெரியுதே. ஓ உமா, உன் கழுத்துல நான் தாலி கயிறை கட்டலன்னா அதே கயிறு சில உயிர்களுக்கு பாச கயிறா மாறிடுங்கிறத ஞாபகப்படுத்த விரும்புறேன். ஐயா, கயிறு வியாபாரி, மிரட்டாதீங்க. நீங்க இந்த அறையில நிக்க என்னால அனுமதிக்கப்பட்ட நேரம் கடந்துருச்சு. நீங்க போகலாம், நீங்க போகலாம். உமா எனக்கு கழுத்தை நீட்ட மறுக்கிறா. இந்த சதியில உன் பங்கு எவ்வளவோ? ஐயோ, நான் ஒரு பாவமும் அறிய மாட்டேன். உனக்கு நான் 1/2 மணி நேரம் அவகாசம் தரேன், அதுக்குள்ள அவளை சரிப்படுத்து போ. நீ என்ன செய்ய சொன்னாலும் என் மனசாட்சி எல்லாம் கொன்னுட்டு செய்து, தயவு செய்து என் மகனை மட்டும் விட்டுடு. விட்டுடுறேன். முதல்ல எங்க 2 பேத்துக்கு திருமணம் நடக்கட்டும், சட்டப்படி சொத்து என் பைக்கு வரட்டும். பிறகு சங்கருக்கு சிறையிலே இருந்து கல்தா, உனக்கு இந்த எல்லையிலேயே இருந்தே கல்தா. இடையில ஏதாவது தகராறு பண்ணுன சங்கர கைலாசத்துக்கு அனுப்பிச்சுடுவேன். ஐயோ, வேண்டாம் வேண்டாம், அந்த பொண்ணு கால வேண்டாவது நான் சம்மதம் வாங்குறேன். சொல்லாதே, கை போ.